everyone, welcome back to the channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on the journey of Ajit Kumar sir, and today is his birthday, so let's wish him many happy returns of the day sir. So let's check out this video. Before that, अगर आप लोग मेरे चैनल पे नए हैं then just subscribe कर लो, subscribe and keep supporting me, and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. அஜித் குமார்லாம் பிடிக்காதா? அஜித் குமாரா? டான்ஸ் ஆட மாட்டாரு, ஃபைட் பண்ண மாட்டாரு, காமெடி பண்ண மாட்டாரு, என்னடா பண்ணுவாப்பா? எல்லோரோடும் பழக மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, ஒதுங்கி இருப்பாரு, முன்கோபம், தாடி. அஜித் கிட்ட பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு மனதுல ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். 100ல ஒருத்தர், 1000ல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் இந்த ஆசைப்படுறேன். கண்டிப்பா அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே பயப்படும், ரொம்ப பிராங்க். தலைனா யாரு தெரியல. தலை 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். பிரச்சனை சொல்றாங்க. அந்த இடத்துல தன்னுடைய செக் எடுத்து 3 லட்சத்தையும் எழுதி தந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரா. அவரு வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற தலைன்னு சொல்ற அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தாயா. அவர் ஒரு அதிசயம் சார். இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து நிற்கிறான் பாய். என்ன தலை சாகுறாங்களே பசங்க. தலை அஜித் நீங்க அந்த பேரை சொன்னாலே கத்துவாங்க. There's Ajit sir who has come and worked in the film. அஜித் அடேங்கப்பா. பைக் ரேசிங்காக இருந்தாலும் சரி, கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, போத் ஆர் எக்ஸைட்டிங். அது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எக்ஸைட்மெண்ட். டிராஃபிக் இருக்கு, ஆப்போசிட் டிராஃபிக் இருக்கு. அது வந்து நீங்களாம் போறது டைட்டாக பிடிச்சிடும், அது பிடிச்சிருந்தா பிடிச்சி பைக்கு. என்னமா பைக் ஓட்டுறாரு சான்ஸே இல்லை. அது அப்பா எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பைக்கை நீங்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கணும். பேக் வீல் மட்டும் தரையில இருக்கும், ஃப்ரண்ட் வீல சடனா மேல தூக்கிடணும் சார். இது போன்ற பைக் சாகசம் எல்லாம் தலைக்கு மட்டும்தான் சரியாகும். ஓடிட்டே இருக்காரு, திடீர்னு கை எடுத்து அதுக்கப்புறம் அடிச்சு கட்டி அப்படி இருக்கு. கை எடுத்து பைக் ஹேண்ட் பண்ணுங்க. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் வில்லன் அவார்ட் கோஸ் டு நாங்க மொத்தம் 20 பேரு, நீ வத்தாலே அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. தமாசு அடிக்கிறான
அவருக்கு டைலாக் தெரியாது, ஆட தெரியாது, எதுவுமே தெரியாத மாதிரி தான் அப்படி இருப்பாரு. கேமரா மட்டும் ஆன் ஆச்சுன்னா Till now, what is your best and the worst comment you've got? Best comment வந்து that I'm a nice human being. Worst comment has always been about my weight. Won't you come and see what it's like? Living by the rules that you write. You ain't never bad, it's a life. Now you had no back in sight. L4, L5 artificial அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவாருன்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். ஆனா இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணுவோம். Every single dog gonna bite. You might think I'm wrong, but I'm right. Just let it get a strong appetite. I'ma let it breathe just a little. Give it to you strong, heavy metal. I don't make a sound when I strike. You better just run for your life. தன்னை தானே வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா மேல கொண்டு போய் ஏற்றி வைக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் இல்லை தம்பி. அந்த பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் இன்னைக்கும் என்னால் சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து நீங்கள் ஏரோ மாடலர் அப்படின்னு விரல் விட்டு இருந்தீங்கன்னா இவர் நம்பர் 1ல இருப்பார். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சக நடிகரா பார்க்காம ஒரு நண்பனா ஒரு சகோதரனா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் ஊட்டு வச்சு டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னது ஒன் அண்ட் ஒன்லி அஜித் குமார் சார் அவர்கள். அவரோட அந்த மனுஷனை எப்படி மதிக்கணுன்ற ஒரு தன்மையை நான் ரொம்ப கற்றுக்கிட்டது. வெளியே வந்து என் கார் டோரை ஓபன் பண்ற அளவுக்கு வராது. ஒவ்வொரு ஷாட் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் உட்கார்ந்து படுற கஷ்டத்தை நான் கண் கூட உட்கார்ந்து பார்த்துருக்கேன்.
சின்ன வயசுல நீங்க நல்லா பாடுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அது போய் சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, அப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ். ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே அவர் ஃபேன்ஸ் அவர் ஒதுங்குறாருன்னு நினைப்பாங்கல்ல, ஃபேன்ஸ் வேண்டாம். அவர் என்கிட்ட சொன்னது இல்ல சிவா, நான் பண்ணனா அதை பார்த்து என் ஃபேன்ஸ் கத்துப்பாங்க. கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூல் இழையில் உயிர் தப்பினார். இது முடிவில்லடா, ஆரம்பம். மாதிரி எரிக்க எரிக்க எழுந்து வரா. Game over. Wow guys, what an editing, and this is ultimate and Vera level editing, and here the last 7 minutes of this video will definitely going to make you emotional. This is a 14 minutes video guys, and this video is not going to make you bored. It is a different kind of mess up and I just loved it guys. And बीच में जो आपको थाला अजीत सर का जो डेडिकेशन लेवल देखने को मिलेगा, oh my god, that's really going to give you goosebumps. And दोस्तों, I am not a Tamil girl but I just love Tamil movies a lot, and Thalapathy
Thalapathy Vijay Sir and Thala Ajit Sir is one of my favorite actor from this Tamil industry, and lots of actors are there who are amazing, but Thala Ajit and Thalapathy Sir are one of my favorite because their acting is very different, and in this video you will know each and everything about Thala Ajit Sir. So मुझे तो वीडियो बहुत ही अच्छा लगा. अगर आप लोग इस वीडियो को देख चुके हैं देन आप लोगों को कैसा लगा कमेंट बॉक्स में जरूर बताना, एंड चैनल पर नए हैं तो जल्द सब्सक्राइब कर लो, एंड डोंट फॉरगेट टू लाइक एंड शेयर इस वीडियो टू फ्रेंड्स. फिर मुलाकात होगी यार किस रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय.